கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது நாம் வாஞ்சியாய் இருக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம் விடுதலை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே பலவீனத்திலே கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு சரீர பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. சிலருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே சத்ருவின் போராட்டங்களிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பாவத்திலே அடிமை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே மரண படுக்கையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே மாந்திரிக கட்டிலே இருப்பார்கள். பில்லி சூனிய கட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கையிலே அகப்பட்டவர்களாய், சத்ருவின் கண்ணியிலே அகப்பட்டவர்களாய், பாவ அடிமையிலே, துன்மார்க்க ஜீவியத்திலே, தேவனுக்கு விரோதமான அசுத்தமான காரியங்களிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தேவை. பிரியமானவர்களே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சித்தம். பாவத்திலே அடிமை இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே பாவத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. யோவான் 8:32 வசனத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. யோவான் 8:36 வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3:17 வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். பாவத்திலே, துன்மார்க்க ஜீவியத்திலே, சத்ருவின் கையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க இரட்சகராக அந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, நம்மை விடுதலையாக்க அவரால் மாத்திரமே முடியும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாவத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது வேற ஏதோ காரியத்தில் அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விருப்பமாய் இருக்கிறோமா? வாஞ்சியாய் இருக்கிறோமா? அவரை தேடுவதிலே வாஞ்சியோடு இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே வாஞ்சியோடு இருக்கிறோமா? நம்முடைய விருப்பம் எதின் மீது இருக்கிறது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை தேடாமல், அவருடைய வார்த்தைகளை தேடாமல், உலக சிற்றின்பங்கள் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது விருப்பமாக இருக்கும்போது, நாம் அவரை நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின் மீது விருப்பத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகள் மீது வாஞ்சியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவதிலே வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, துன்மார்க்க ஜீவியம், சத்ரு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை கொண்டு வந்து அடிமையில வைத்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா.
அவரே நம்மை மீட்டெடுக்க வந்தவர். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தவர். நாம் அவர் மீது வாஞ்சியோடு இருக்கும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்பும் பொழுது அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதின் மீது விருப்பமாக இருக்கிறோம்? நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா? அல்லது உலக காரியங்களை வாஞ்சிக்கிறோமா? உலக பாவங்களை, சிற்றின்பங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை இச்சிக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விருப்பம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமா எதின் மீது தாகமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? ஆலயத்துக்கு போவதிலே விருப்பமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுகிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அதே அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஆலயத்தை நாம் நேசிக்கிறோமா? ஆலயத்துக்கு செல்வதிலே விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோமா? ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்திலே, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகள் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். திருவசனத்தின் மீது நம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு வேறு ஏதோ காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையிலே இருப்போம் என்றால் நாமே அர்ப்பணிப்போம், மனம் திரும்புவோம், பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். தேவ சமூகத்திலே ஒப்புரவாகியே மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்ருவின் போராட்டத்திலே இருக்கலாம், பாவத்திலே அடிமையாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வோம், சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்து கொள்வார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்மை விடுதலையாக்குவார். நம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை அழைத்து கொண்டு இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகர கதூரா கரதரபலா ரியாக்கபுர சந்த ரதன கதரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர சேகரேகே தினிமர ஷதரபலா. ஆவியானவரையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிரச் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பள்ளிக்கு பெருகிற கிருபைகளை கொடுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அந்த குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்பி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக, ஒரு அதிசயத்தை கட்டளையிடுவீராக. என் தேவனே ஆசீர்வதிங்கப்பா. நேரே அவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பிள்ளைகளுக்கு பரிபூரண ஜீவனை கட்டளையிடுங்க. அப்படியே சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.